இளநீர சொன்ன. இந்த பசங்களெல்லாம் நம்பவே கூடாது. முந்தா நாள் மீச முளைச்சு ஒரு தடவை கூட ஷேவே பண்ணாத பசங்கெல்லாம் என்ன கடத்திட்டாங்கன்னா நான் பயந்துருவேனா? அதுவும் உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்துகிட்ட. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அங்க ஏதாவது ஆயிருந்தா கம்மியா இருக்கிறது ஜாஸ்தியா இருக்கலாம். ஏய் உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லையா? சிக்ஸ்த் சென்ஸ் இருக்குல்ல, உன் மனசு எப்படி நம்புச்சோ அதே மாதிரி தான் கண்ணு நம்புச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் கிரவுண்ட் ஆளுங்க கிட்ட லாக் ஆன என்ன வெளியில கொண்டு வந்து என் ஹார்ட்ட லாக் பண்ணிட்ட. இன்னைக்கு அந்த பசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி என் கழுத்துக்கே லாக் போடுறவன் ஆயிட்டேன். தெரு தெருவா உன் பின்னாடி நான் சுத்திட்டு இருந்தேன். நீ திருட்டுத்தனமா என் பின்னாடி வந்து என்ன பிடிக்க பாக்கறியா? ஹார்ட்டப்பா, இப்போ அது வாய் திறந்து சொல்லு பேபி. அப்பா, உன்னோட இந்த ஸ்மைல், இந்த சைலன்ஸ் என்ன கொல்லுது பேபி. அப்பா அம்மா, நம்ம அத விளையாடவா போயிட்டு இருக்கோம். வாவ், நீ சூப்பர் பேபி. நீ இப்ப பேபி இல்ல, you're a man, சூப்பர் மேனா? நான் இன்னும் உன்னை குழந்தைன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு கிரேசி மேன் தான். நான் கேட்டது உன் அப்பா அம்மாவை பத்தி. அப்பாவா? எல்லாருக்கும் அப்பானா ஆகாயம். எனக்கு ஆகாயம் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் மனசுக்கு ரொம்ப தூரம். அப்புறம் அம்மா, உயிர் கொடுத்தவங்களோட பேரு கூட எனக்கு தெரியாத. ஆனாலும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்ல. சந்தோஷமா இருந்தா வலி தெரியவே தெரியாது. எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் a சொல்யூஷன். சிரிக்கிறதெல்லாம் ஓகே, ஆனா எல்லாரையும் நம்புறது. பாஸ், கண்ணு வேணா ஏமாத்தலாம், ஆனா மனசை ஏமாத்தாது தெரியுமா? உங்களை பார்த்தது கண்ணுதான், பட் உங்களை ஃபைனல் பண்ணது என் மனசு. என்னோட மனசு என்னைக்கும் என்னை ஏமாத்தாது. மனசுல இருக்கிற நம்பிக்கையில தான் பாஸ் ஒரு பொண்ணு மொத்த உறவையும் விட்டுட்டு இன்னொரு குடும்பத்துக்கு உறவா போறது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பாஸ். பாருக்கு போனா சரக்கு அடிக்கணும், கோயிலுக்கு போனா மணி அடிக்கணும், சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டயலாக் அடிக்கணும், அவ்வளவுதான். கம் ஆன், லெட்ஸ் ராக். என்ஜாய். யார் அவங்க? என் அம்மாவை ஏன் கிட்னாப் பண்ணாங்க? இவளுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இவளை ஏன் இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க? எங்க அம்மாவுக்காக இவளை அவங்க கிட்ட கொடுக்கறதா? It's so beautiful. Hey, hey. You're so crazy. நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு காட்டுறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தியா? இந்த மலை அளவுக்கு உயரமா, இந்த பூமி அளவுக்கு ஆழமா என்ன காதலிக்கிறியா? நீ ரொம்ப ரொமான்டிக் பேபி. உன்னோட பேர் மாதிரியே இந்த இடம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. மனமோகனா. அப்பா, உன்னோட இந்த ஸ்மைல், இந்த சைலன்ஸ் என்ன கொல்லுது பேபி. ஹலோ. வாட்? பேபி, I love you.
உன்னோட இந்த ஸ்மைல், உன்னோட இந்த சைலன்ஸ் என்ன சொல்லுது பேபி. I love you. I said shoot her. ஹலோ ஹலோ. ஹாய் மோகன். அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஆர் யூ ஆல் ரைட்? எனக்கு என்னப்பா ஆக போகுது? ஐ அம் ஆல் ரைட். சாரி கண்ணா, என்னால கால் பண்ண முடியல. என் போனு மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஆர் யூ ஷூர்? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓ லவர் எப்படி இருக்கா? ஷீ இஸ் so cute. வீட்டுக்கு வந்திருந்தா என்கிட்ட அவ உன்னை பத்தி ப்ரொபோஸும் பண்ணா. அவ கொடுத்த ஸ்கெட்ச் பேட ஓ ரூம்ல வச்சிருக்கேன். நீ பார்க்கலையா? அம்மா, அவ சொன்ன மாதிரியே ரெட்ல இருந்து yellow, yellowல இருந்து கிரீன். அம்மா. ஃளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. நீ ஏர்போர்ட்க்கு வரல? ஓகே, அங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ அம்மா. விமலா, 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 விமலா. விமலா! ஆ! 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 அம்மா, ரீச் ஆயிட்டீங்களா? ரீச் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஏய், யாரா நீ? கிட்னாப். ஏய், என்ன ஏன்டா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? ஏய், எங்க அம்மா எங்கடா? ஹலோ. ஆ, ஆ. ஆ. மா, எஸ், மா. உங்க அம்மா தான். உங்க அம்மா உயிரோட வேணும்னா நான் சொல்றதை செய். ஏற்கனவே செஞ்சுட்டேன். நானா? ஆமா, நீதான். உன் லவரை ஷூட் பண்ணல. நீ உங்க அம்மாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால இது இல்ல, இப்போதான் உண்மையான டாஸ்க் ஆரம்பிக்க போகுது. உனக்கு என்னடா வேணும்? நீ எங்க இருக்க சொல்லு. சித்ரதுர்காவுக்கு வா. சித்திரதுர்காவுக்கா? வரேன் வரேன் வரேன். ஆனா எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? வா வா வா. அம்மாவுக்காக நீ வந்துதான்டா ஆகணும். இல்லன்னு வச்சுக்க. ஏய் ஏய், வேணாம்டா. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தம்பி? நான் ஒரு ரைட்டர். இந்த ஊரை பத்தி, இங்க இருக்கிற கலாச்சாரத்தை பத்தி, பழக்க வழக்கங்களை பத்தி புக் எழுதுறது, டாக்குமெண்ட்ரிஸ் பண்றது தான் என் வேலை. ஓ, நீ இன்னும் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. காலேஜ் படிக்கும்போது அது இதுன்னு எழுதி நோட்டீஸ் போர்ட்ல போட்டுட்டு இருப்ப. இப்ப அதையே ப்ரொஃபஷன் ஆக்கிட்டியா? ஆமா. குட். தம்பி ரைட்டரு, சொல்லுங்க. இந்த ஊரு கலாச்சாரம் இத பத்தி எல்லாம் எழுதுறதுக்கு பதிலா எங்களை பத்தி எழுதுங்க. மொத்தமா முடிஞ்சிரும். எழுதுறேன். ஐயா, இங்க தங்குறதுக்கு ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஏதாவது கிடைக்குமா? எங்களை பத்தி நீ எழுத போறன்னா நீ எங்க கூட தானப்பா தங்கணும். அப்பதானே எங்களை பத்தி உனக்கு தெரியும். தம்பி ரைட்டரு, எப்படியோ என் பொண்ணு உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. அதனால எங்க கூட தான் நீங்க தங்கணும். யோ, வண்டியை நேரா வீட்டுக்கு விடு. சோ அம்மா எப்படி இருக்காங்க மகன்? நல்லா இருக்காங்க. வாங்க ரைட்டரு, எப்படி இருக்கு எங்க வீடு? நல்லா இருக்கு. ஏய், நில்லுங்க. யார் நீ? அது வந்து நான் பாட்டி, இது என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டோ கிண்டோ, இந்த வீட்டுக்கு வர்றவன் எதிரியா நண்பனான்னு அவனோட கண்ணை பார்த்தாலே நான் சொல்லிடுவேன், தெரியுமா? 6 அடி 2 இன்ச்சு உயரம், புலி மாதிரி கண்ணு, பயில்வான் மாதிரி உடம்பு, பலமான கைங்க, குழந்தை மாதிரி சிரிப்பு, அம்மாவோட அரவணைப்புல வளர்ந்த பையன்னு நினைக்கிறேன். நீ எந்த தப்பும் பண்ண மாட்டதானே? ஐயோ, இல்ல. அம்மா, இவரு என் பொண்ணோட ஃப்ரெண்டு. என்ன பத்தி புத்தகம் எழுத வந்திருக்கிற ரைட்டரு. வாங்க ரைட்டரு, உள்ள போலாம். ரைட்டோ ராங்கோ போக போக தான் தெரியும். வாங்க பாட்டி, நான் வந்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். ஓய், ஏய் தனலட்சுமி, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாரு. இவ என்னோட பொண்டாட்டி.
இந்த வீட்டுக்கு எஜமானி. வணக்கம்ப்பா. வணக்கம்மா. ஆ, அது என்னோட தங்கச்சி. அவ பேரு பாக்யா. வணக்கங்க. வணக்கம்மா. எங்கம்மா உன் புருஷன் எங்க போனா? பம் பம் போலேனாத் ஆ? பம் பம் போலேனாத் ஆண் வாரிசே இல்லாத இந்த வீட்டுக்கு ஆபத்து. எதுக்கு இப்பவே பரிகாரம் செஞ்சு ஆகணும். ஐயோ, என்ன பண்ணணும் சுவாமி? யோ சாமி, உங்களுக்கு எப்படி எங்க வீட்டை பத்தி எல்லாம் தெரியும்? நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? வடக்கு திசையில ஏக்கர் கணக்குல செல்வமும் நிலமும் வச்சிருக்கிற மண்ணண்ணி, ஆ? மேற்குல தர்மத்தை தானிய மாதிரி சேர்த்து வச்சிருக்கீங்க. தெற்குல அக்னி தகதகா, ஆ? கிழக்குல சிவன் தாண்டவம். இந்த வீட்டுக்கு கோர ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கே பரிகாரம் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி? அடுத்த நவராத்திரிக்குள்ள இந்த வீட்ல இன்னொரு உயிர் பிறக்கல அப்படின்னா இந்த வம்சத்தோட மூத்தவங்களுக்கு பிண்ட வைக்க வேண்டி இருக்கும். எச்சரிக்கை, பிண்ட வைக்கிறீங்களா இல்ல ஆரத்தி எடுக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க. ஐயோ சுவாமி, சுவாமி நீங்க தான் என் உயிரை காப்பாத்தணும். இந்த வம்சத்து மூத்த உயிர்னா அது நான் தான். என்னடா வேடிக்கை பாக்குறேன், ஏதாவது பண்ணு. அட பண்ணுன்னா என்ன பண்றது? எனக்கு வயசாகல. சாமி, இந்த வீட்ல இன்னொரு உயிர் பிறக்க போகுதா? ம். ஆ, எனக்கு வேற வயசாயிடுச்சு. வயசுக்கு வந்த பொண்ணு வேற இருக்கா. என்ன பேசுறீங்க நீங்க? உன்னால முடியாது நல்லா எனக்கு தெரியும். ஆ? கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆகிய இன்னமும் கன்னியா இருக்கிற உங்க தங்கச்சி, உங்களோட பொண்ணு, அவ மனசு வச்சானா முடியும். இன்னைக்கு ராத்திரி 7ல இருந்து 8 மணிக்குள்ள ஒரு உயிர் பிறக்க அற்புதமான நேரம். ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா உங்க உயிர் தப்பிக்கும், இல்லனா உங்களுக்கு பிண்ட வைக்க வேண்டியதுதான். பம்பம் போலேனா, பம்பம் போலேனா, பம்பம்.